Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கும் அரசு குடியிருப்புக்கும் இடையே உள்ள சுற்றுச்சுவர் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளது. பல்வேறு கோரிக்கைகளுக்காக வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நாள்தோறும் ஏராளமானோர் வரும் நிலையில் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் அபாயத்தில் சுற்றுச்சுவர் இருப்பது பொதுமக்களை பதற்றமடைய வைத்துள்ளது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு மாடல் நிர்வாகம் அசம்பாவிதம் ஏற்படும் முன் உடனடியாக சுற்றுச்சுவரை இடித்துவிட்டு புதியதாக கட்ட வேண்டும் என பொதுமக்கள் பலரும் வலியுறுத்துகின்றனர். கொரோனா பரவல் அதிகரித்துள்ள நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மெத்தனப்போக்குடன் சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டது மக்களை கலக்கமடைய வைத்துள்ளது. 50 படுக்கைகளுடன் கொரோனா சிறப்பு வார்டுகள் அமைத்திருப்பதை மதுரை ராஜாஜி மருத்துவமனை நிர்வாகம் விளம்பரம் செய்துள்ளது. ஏற்கனவே மழைக்கால நோய் தொற்று, காய்ச்சல் என பல இன்னல்களுடன் வாழும் மதுரை சுற்றிய மக்களுக்கு ராஜாஜி மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறை இருந்து வருகிறது. இந்த நிலையில் மெத்தனப்போக்குடன் கொரோனா சிறப்பு வார்டுகள் அமைத்து ஸ்டாலின் மாடல் அரசு விளம்பரப்படுத்தியதில் மக்கள் கலக்கமடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் கோவில்பாளையம் அருகே கார் மோதிய விபத்தில் 75 வயது மூதாட்டி பரிதாபமாக பலியானார். கோவில்பாளையம் சக்தி சாலையில் நடந்து சென்ற 75 வயது மூதாட்டி சசிகலா மீது அதிவேகமாக வந்த அடையாளம் தெரியாத கார் மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இதில் தூக்கி வீசப்பட்ட மூதாட்டி சாலையோர பள்ளத்தில் விழுந்து சம்பவ இடத்திலேயே பலியாகினார். கண் இமைக்கும் நொடியில் நடைபெற்ற இந்த விபத்து குறித்த நெஞ்சை பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அஞ்சுக்கொல்லிப்பட்டி சுங்கச்சாவடியை ஆய்வு செய்ய வந்த அதிகாரிகளை அதிமுகவினரும் பொதுமக்களும் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அஞ்சுக்கொல்லிப்பட்டியில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இப்பகுதி தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழிச்சாலையை அமைக்காமல் சாலை விரிவாக்க பணி மட்டுமே நடைபெற்று சாலைகள் ஆங்காங்கே பழுதடைந்து உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் சார்பில் சுங்கச்சாவடியை ஆய்வு செய்ய அதிகாரிகள் வந்த நிலையில் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் சுங்கச்சாவடியில் உள்ள தடுப்புகள் மற்றும் பேரிகார்டுகளை அகற்ற வலியுறுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மின்சாரம் தாக்கி ஒருவர் பலியான நிலையில் ஒருவர் படுகாயமடைந்தார். மாரப்பன் தோட்டம் பகுதியில் செயல்படும் தற்காலிக இபி அலுவலக பின்புறம் வீடு கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. அதற்கான சென்ட்ரிங் பணியில் இரும்பு தகடுகளை அகற்றிய போது மேலே சென்ற மின்கம்பியிலிருந்து மின்சாரம் பாய்ந்தது. இதில் அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த அத்திப்பழகானூரைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் பரிதாபமாக இறந்தார். சுகன் என்பவர் படுகாயமடைந்து சிகிச்சை பெறுகிறார். மின்சார அலுவலக கட்டிட வளாகத்தில் மின்சாரம் பாய்ந்து ஒருவர் உயிரிழந்த சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.